அப்படிப்பட்ட சமூக நீதிக்கான ஒரு கட்சி ஜாதி கட்சியாக போச்சு. இவனுக்கு ஜாதி பற்றியே எடுத்து அதுக்கப்புறம் ஜாதி கட்சி என்னாச்சு, குலதெய்வ கட்சியாச்சு. குலதெய்வ கட்சி என்னாச்சு, குடும்ப கட்சியாச்சு. இப்போ குடும்பம் தானே நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த குடும்ப நடத்துகிற இந்த கட்சியில் எந்த பாட்டாளிக்கும் எதுவும் செய்யலையே. அவங்களோட இந்த மக்கள் கொடுத்த பணங்கள் எல்லாம் சேர்த்து என்ன பிரச்சனை, இவங்க வச்சுக்கிறாங்க. குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய் மாதிரி அதை வச்சுட்டு இருக்காங்க. யாருக்கும் பயன் இல்லை, இவனும் யாருக்கும் கொடுக்குறதில்ல. ஸோ இதுதான் இன்றைக்கு உன்னுடைய கட்சியினுடைய நிலைமை. இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கட்சி இப்போ சீரழிஞ்சு போச்சு. இல்லை, அப்போ எப்போ அன்புமணியை கொண்டு விட்டாரோ கட்சியில், அப்போவே 2009 நல்லா வச்சு. அதுக்கப்புறம் இந்த கட்சி சின்னம் இழந்தது. 2009 இழந்தது. 2009க்கு அப்புறம் 8 எம்எல்ஏ இருந்தால் தான் அங்கீகாரம், இல்லை 2 எம்பி இருக்கணும். அந்த நிலைமையை அவங்க எந்த காலத்துலையும் அடையலை. அது கட்சி போயிடுது, காணாமல் போயிடுது. இப்போ கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை, சீட்டு கிடையாது, இதுவும் கிடையாது, மாம்பழம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, சின்னமும் கிடையாது. ஸோ இந்த கட்சிக்கு தான், ஏன்னா இது வசூல் பண்ணுறதுக்கு ஒரு வழி.